எமது அலுவலக செய்தியாளர்கள் மற்றும் பிராந்திய செய்தியாளர்கள் தேர்தல் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு தயாராக உள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபனுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் ஜெயரூபன். வணக்கம் தாரணி. மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைய ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் நேற்று தினம் பூர்த்தி செய்யப்பட்டு இன்று காலை சரியாக 7 மணிக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் வாக்கெடுப்பு நிலையங்களில் நடைபெற உள்ளன. குறிப்பாக இன்றைய தினமோ நேற்றைய தினம் பொறுத்தவரையில் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரை தேர்தல் வன்முறை சம்பவங்களும் பதிவாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வாக்கெண்ண நிலையமாக இருக்கின்ற மன்னார் மாவட்ட செயலகத்திலே விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் ரோந்து நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு கடமைகளில் ஆயுதம் ஏந்தி இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனை விடுத்து மன்னார் மாவட்டத்திலே 78,433 பேர் தமது வாக்கினை பதிவு செய்ய தகுதி பெற்றிருக்கின்றனர். அதனை விடுத்து 70 வாக்கெடுப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறவிருக்கின்றன. சரியாக 7 மணிக்கு தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் நேற்று தெரிவித்திருந்தார். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் மிகவும் ஒரு சுமூகமான அமைதியான ஒரு சூழலிலே இன்றைய தினம் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரே ஒரு வாக்கு நிலையமாக மன்னார் மாவட்ட செயலகம் விளங்குகின்றது. இன்றைய தினம் நியூஸ் இணைந்து இன்றைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கள நிலவரங்கள் மற்றும் மிகவும் சூடான உடனுக்குடனான செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு தொடர்ந்து நியூஸ் இணைந்திருங்கள். நியூஸ் செய்திகளுக்காக ராசதுரை ஜெயரூபன், மன்னார் மாவட்டத்திலிருந்து. நன்றி ஜெயரூபன். மன்னார் மாவட்டத்தின் தேர்தல் நிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு.